கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு புதிய விண்ணப்பம் கொடுப்பது பற்றின ஒரு முக்கியமான செய்தி வெளியாகிருக்கு. அது பற்றி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வாங்கக்கூடிய மகளிருக்கு இந்த மாதம், அதாவது ஏப்ரல் 2024 எந்த தேதியில் அந்த 1000 ரூபாயானது கிடைக்கும், தேர்தல்னால் ஏதாவது தள்ளி போக வாய்ப்பு இருக்கா? ஸோ இது பற்றின முக்கியமான செய்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்டுங்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லேனியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமானது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வந்தது. ஸோ அதிலிருந்து மாதம் 15ஆம் தேதி இந்த 1000 ரூபாயானது மகளிருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுது. சில மாதங்கள் பண்டிகையினால், அதாவது உதாரணமாக தீபாவளி, பொங்கல் இது மாதிரியான காரணங்களால் ஒரு சில நாட்கள் முன்னதாகவும் வரவு வைக்கப்பட்டு வருது. ஆனால் இப்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், அதாவது நான் அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பம் கொடுக்க தவறிட்டேன். புதிய விண்ணப்பம் எங்கள் பகுதியில் வழங்கினப்போ நான் அந்த விண்ணப்பத்தை வாங்கலை, அந்த விண்ணப்பத்தை நான் முறையாக சமர்ப்பிக்கலை. நாங்கள் மீண்டும் புதிதாக விண்ணப்பம் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி தான் தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போது அது பற்றின ஒரு முக்கியமான செய்தி வெளியாகிருக்கு. அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அந்த ஸ்கீம் தகுதியுடைய மகளிர் அனைவருக்குமே விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு. ஸோ எந்த தேதியில் அதற்கான அந்த விண்ணப்பம் வழங்கப்படலாம், ஸோ இதுதான் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ குறிப்பாக நமக்கு இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதம் நடைபெறுது. அந்த ஓட்டு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நமக்கு நடைபெறுது. ஸோ அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிந்ததுக்கு பின்னால், அதாவது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் ஜூன் மாதத்திலேயே இந்த புதிய விண்ணப்பம் வழங்குறதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற முக்கியமான செய்தி தான் இப்போ நமக்கு வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் விண்ணப்பம் கொடுக்காத மகளிர், அதாவது விண்ணப்பம் ஏற்கனவே கொடுத்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் மேல்முறையீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு நிறைய பேருக்கு ஏற்கப்பட்டு பணமும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது தவிர்த்து விண்ணப்பமே கொடுக்காத மகளிர், புதிதாக இப்போ தான் நான் குடும்ப அட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான மகளிர், ஸோ இவங்க எல்லாருமே புதிதாக விண்ணப்பம் கொடுப்பதற்கான வாய்ப்பு நமக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டு எண்ணிக்கைக்கு பின்னால் வழங்கப்படலாம் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. ஸோ நீங்கள் இது வரைக்கும் விண்ணப்பமே கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஜூன் மாதத்தில் அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிந்ததுக்கு பின்னால் நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான அந்த அறிவிப்பு வெளியாகலாம். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் விண்ணப்பம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜூலை அந்த மாதத்திற்கான அந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமானது வழங்கப்படும் போது உங்களுக்கும் அந்த 1000 ரூபாயானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மகளிருக்கு இந்த மாதம் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதாவது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் ஸ்கீமானது கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஸோ அது பற்றின ஒரு அறிவிப்பு, தெளிவான அறிவிப்பு நேற்றுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டமானது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இதனால், அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் காரணமாக இந்த திட்டத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஸோ வழக்கம் போல் நீங்கள் 15ஆம் தேதி இந்த 1000 ரூபாயானது பெற முடியும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்கீமில் போன மாதம், அதற்கு முந்தைய மாதம்லாம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த மாதமும் 15ஆம் தேதி உங்களுடைய 1000 ரூபாயானது வரவு வைக்கப்படும். ஸோ உங்களுக்கு அது தேவையில்லாத குழப்பங்கள் எதுவும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் வங்கி கணக்கை நீங்கள் சரி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய அதாவது அந்த பேலன்ஸ், அது என்ன இருப்பு இருக்குது, நேற்றுக்கு என்ன இருந்தது, இன்றைக்கி என்ன இருந்தது அப்படின்றத சரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்குதா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் நமக்கு எப்போ மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான அந்த வாய்ப்பு ஜூன் மாத கடைசியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜூன் மாதத்தில் அந்த அறிவிப்பு வெளியாகும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்பை தவற விடாமல் புதிய விண்ணப்பங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தகுதியுள்ள அனைவருக்கும் உங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு ஜூலை மாதத்துலேருந்து உங்களுக்கான 1000 ரூபாயானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதமும் உங்களுக்கு 15ஆம் தேதி உங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாயானது வரவு வைக்கப்படும். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.